வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். 2024ஆம் வருடத்தை நம்ம வெற்றிகரமாக முடித்து எப்படா 2025 வரும் அப்படின்னு காத்துக்கிட்டு இருந்தவங்களுக்கு இதோ வந்துடுச்சு. உங்கள் அத்தனை பேருக்கும் விஷ் யூ வெரி 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 ஹாப்பி நியூ இயர் 2025. இந்த 2025 ஒரு புது வருஷம் பிறக்குதுனாலே கண்டிப்பாக எல்லாருக்குமே இந்த வருஷம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் இருக்கும். அது அந்த ராசி பலன் என்ன அப்படிங்கிறத எல்லாருமே தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்படுவோம். ஸோ அந்த வகையில் இந்த வருஷம் எல்லா கிரகங்களுடைய பயிற்சியும் நடக்க போகுது. தினமாக பயிற்சியாகிற சந்திரன்லேருந்து 3 வருடத்திற்கு ஒரு முறை பயிற்சியாகிற சனியும், மாதம் பயிற்சியாகிற சூரியன், புதன், சுக்கிரனும், செவ்வாயும், 1 வருடத்திற்கு ஒரு முறை பயிற்சியாகிற குருவும், 1.5 வருடத்திற்கு ஒரு முறை பயிற்சியாகிற ராகு கேதுக்கள் அப்படின்னு அத்தனை கிரகங்களுடைய பெயர்ச்சியும் இந்த வருஷம் இருக்குது. ஸோ ஒரு கிரகம் மூவ் ஆனாலே நமக்கு மாற்றங்கள் இருக்கும். 9 கிரகமும் மூவ் ஆகும்போது எவ்வளோ மாற்றங்கள் நமக்கு இந்த வருஷம் இருக்க போகுது அப்படிங்கிறது கண்டிப்பாக நிறைய மாற்றங்கள் இருக்கும். ஒவ்வொரு ராசிக்கும் அதை தனித்தனியாக பார்த்துருவோம். இந்த வரப்போகிற இந்த மார்ச் ஏப்ரலில் பார்த்திங்கன்னா மீனத்தில் ஒரு 5 கிரகங்கள் கூட்ட கிரகங்களுடைய சேர்க்கை இருக்க போகுது. அதில் முக்கூட்டு கிரகங்களுடைய சூரியன், சுக்கிரன், புதன் இவர்களோடு ராகுவும் சனியும் சேர்ந்து அங்கே இருக்க போகிறாங்க. ஸோ அந்த மார்ச் மிட் ஆஃப் மார்ச்லேருந்து ஏப்ரல் மிட் வரைக்கும். ஸோ அது பிறகு தான் ராகு மெதுவாக நகர்ந்து கும்பத்துக்குள்ளே வருவார். ஸோ சனி அதுக்குள்ளே மார்ச்சோட எண்ட்லேயே அவர் அங்கே பயிற்சி ஆகிடுறாரு, மீனத்துக்குள்ளே போயிடுறாரு. ஸோ இந்த முக்கூட்டு கிரகங்கள், இந்த 5 கூட்ட கிரகங்களுடைய சேர்க்கையும் நிறைய பேருக்கு ஜாப் வைஸ்லலாம், கெரியர் வைஸில் நிறைய சேஞ்சஸ் கொண்டுட்டு வரப்போகுது. சில பேருக்கு வேலையை விட்டுட்டு தொழிலெலாம் ஆரம்பிக்கலாங்கிற மாதிரியெல்லாம் கூட எண்ணங்கள் இருக்கும். ஸோ வாங்க, யார் யாருக்கு என்னென்ன இருக்க போகுது, யாருடைய வாழ்க்கையில் எப்படியான மாற்றங்கள் நடக்க போகுது, ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியான வீடியோவை பார்த்துருவோம். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ராசி லக்னம் முன்னாடியே சொல்கிற மாதிரி 2க்கும் சேர்த்து உங்களுடைய பலன்களை நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ தட் இன்னும் கொஞ்சம் துல்லியமான பலன் கிடைக்கும். உங்களுடைய ராசிக்கு மட்டும் நல்லா இருக்குது, லக்னத்துக்கும் நல்லா இருக்குன்னா சூப்பர். ராசியில் நல்லா இல்லை, லக்னத்துக்கு நல்லா இருந்ததுன்னா ஓகே, ஒரு மாதிரி ஆவரேஜாக போயிடும். 2க்குமே நல்லா இல்லையா அப்படின்னாலும் கவலைப்படாதீங்க. உங்கள் சுய ஜாதக தசா புத்தியும் சேர்த்து பார்த்து பலன் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒவ்வொரு ராசிக்குமான தனித்தனியான புத்தாண்டு ராசி பலன்கள். மிதுனத்திற்கான புத்தாண்டு ராசி பலன்கள். இந்த மிதுன ராசிக்கு ராசிநாதன் பார்த்திங்கன்னா புதன். அவர் ஃபெப்ரவரி மாதம், எண்ட் ஆஃப் ஃபெப்ரவரி, ஓகே. ஸோ அதுலேருந்து மே மாதம் வரைக்குமே ஒரு நீசத்துக்கு போகிறாரு. ஆனால் இதில் லக்கு என்ன தெரியுமா? அவர் நீசத்துக்கு போனாலும் அங்கே ரெடியாக சுக்கிரன் இருக்கார். ஸோ புதனுக்கு நீச்ச பங்கராஜ யோகம் கிடச்சி போயிடும். இந்த ஸோ 0% வலு குறைகிற நேரத்தில் 200% ஒரு சார்ஜ் பண்ணுறதுக்கு அங்கே ஏன்னா அவர் த்ரூ அவுட் அவர் நீசத்தில் இருக்கிற அந்த காலம் முழுக்க சுக்கிரனும் மீசத்தில் அதே மீனத்தில் அதே டைமில் கூடவே இருந்து உங்களுடைய ராசிநாதனை தூக்கி விடுறதுக்கு அங்கே இன்னும் 100% இல்லாத 200% தூக்கி விடுறதுக்காக அங்கே வெயிட் பண்ணிகிட்ருப்பார். ஸோ இது ஒரு பெரிய விஷயம். உங்களுடைய ராசி அதிபதி, உங்களுடைய சுக அதிபதியாகிய புதன் 10ஆம் இடமாகிய ஜீவனஸ்தானத்தில் நீச்சபங்கராஜ யோகத்தில் அமரப்போகிறார் அப்படிங்கிறது. அண்ட் உங்களுடைய ஜீவனாதிபதியாகிய குருவும் உங்களுடைய ராசியிலேயே உங்களுடைய சந்திரன், உங்களுடைய மனதின் மேலேயே குரு அமரப்போகிறார். அவர் பாதகாதிபதியாச்சு, அவர் எங்களுக்கு பாதகத்தை பண்ணிடுவோன்னா இல்லை, அப்படிலாம் கிடையாது. இவ்வளோ நாள் வரைக்கும் ஒரு எங்கேயாவது ஒரு நம்பிக்கை கிடைக்காதா, ஒரு நம்பிக்கைக்குரிய விஷயம் நடக்காதா அப்படின்னு சொல்லி சில இயக்கங்கள்லாம் இருந்திருக்கும். அந்த நம்பிக்கையை கிடைக்கிற மாதிரியும் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அஷ்டம சனி முடிஞ்ச பிறகு ஒரு டவுனில் போயிட்டு நல்லா இருந்திருப்பீங்க. அந்த அஷ்டம சனி காலத்தில் ஒரு டவுனில் போயிருப்பீங்க. அதுக்கு பிறகு திரும்ப அந்த வண்டி அப்படியே செல்ஃப் ஸ்டார்ட் பண்ணி வர்றதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. அந்த அந்த முயற்சிகள் பெருசாக ஒன்றும் இதாகலையே, இன்னும் ஃபுல் இதில் வரலையே, எப்போ நல்லா இன்னும் ஒரு கான்ஃபிடென்ட்டோட வண்டி அந்த ஸ்மூத் ரேஸில் போகும் அப்படிங்கிற ஒரு ஃப்ளோ எதிர்பார்த்துட்ருப்பீங்க இல்லையா? அந்த நம்பிக்கையை கொடுக்கறது தான் இந்த குரு உங்களுடைய ராசியின் மேல் அமர்வது. ஸோ அந்த குருவும் மே மாதம் உங்களுடைய ராசியில் அமரப்போகிறார். அப்படிங்கும்போது உங்களுடைய ராசியில் குரு அமர்ந்து 5ஆம் இடமாகி உங்களுடைய அதிர்ஷ்டம், புத்திரம், பூர்வ புண்ணியஸ்தானம், புத்திரஸ்தானத்தை பார்க்க போகிறார். 7ஆம் இடம் ஆகிய வாழ்க்கை துணையை பார்க்க போகிறார்.
களத்திரஸ்தானத்தை, பிறகு 9ஆம் இடமாகிய பாக்கியஸ்தானத்தையும் பார்க்க போகிறார். இதுவே பெரிய விஷயம். ஸோ உங்களுக்கு கணவன் மனைவிக்குள்ளர புதுசாக கல்யாணம் ஆகிருக்கு, இல்லை ஏற்கனவே கல்யாணம் ஆனது தான், பட் எங்களோட சொன்னால் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாங்க, தேவையில்லாத வாக்குவாதம் வருது, தேவையில்லாத சண்டைகள் வருது, பிரிவினைகள் இருக்குது, இப்படி நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் இருந்ததெல்லாம் இப்போ சரியாயிடுமான்னு கேட்டிங்கன்னா, இப்போ அக்செப்ட் பண்ணிப்பீங்க. உங்களுடைய சந்திரன் மேலே வர்ற குரு அவங்கள போக்குலேயே சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி அக்செப்ட் பண்ணிவிட்டு அவங்கள மாற்றுறதற்கான முயற்சிகள் எல்லாத்தையும் விட்டுட்டு அதை ஏற்றுக்கொள்கிற மனப்பக்குவத்தை உங்களுக்கு கொடுத்துருவார். இதுதான் நடக்க போகுது. அப்போது சண்டைகள் குறைஞ்சிடும். ஏன்னா நம்மளுடைய எதிர்பார்ப்புகளை அடுத்தவர் பூர்த்தி செய்யாத பட்சத்தில் தானே இந்த சண்டைகள் வரும். எந்த எதிர்பார்ப்புமே அந்த இடத்துல உங்களுக்கு அங்கே எதிர்பார்ப்புகளை இல்லாத மாதிரி அந்த குரு உங்களை காம் பண்ணி வச்சுருப்பார், உங்களுடைய ராசியில் அமர்ந்துற குரு. அப்போது பிரச்சனைகள் வராது. அவர்களை நீங்கள் அப்போ ஸ்மூத்தாக போகும் ஃபேமிலி லைஃப் இல்லையா. குழந்தைக்காக எங்கிட்டு இருக்கீங்க, அதுக்கான முயற்சிகள் ஏதாவது செஞ்சிட்ருக்கீங்க. புத்திரஸ்தானத்தை குரு பார்க்க போகிறாரு. அதற்கான விஷயங்கள்லாம் நடக்க போகுது. ஸோ ரொம்ப நாள் குழந்தைக்காக எங்கிட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் இப்போ குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான நேரம். ரெண்டாவது இந்த வருடத்துடைய பிற்பாதி அக்டோபரில் பார்த்திங்கன்னா அவங்களுடைய ஜீவனாதிபதியாகி குரு உச்சமும் அடைய போகிறாரு 2ஆம் இடம் குடும்பஸ்தானத்தில். ஸோ எனிகோ எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு குழந்தை பாக்கியம், குடும்பத்தில் குழந்தை சத்தம் கேட்கறதுக்கான நேரம். பிறகு பாக்கியாதிபதி, அதாவது 2வது குழந்தை எதிர்நோக்கி இருந்தவர்களுக்கும் தந்தை விஷயத்தில் ஏதாவது தந்தையிடம் இருந்த அனுகிரகத்தை எதிர்பார்த்து இருந்தாங்களும், தந்தை வழி சொத்துக்கள் இருந்து ஏதாவது விஷயங்கள் ப்ராப்பராக எதிர்பார்த்துட்டு இருந்தீங்க, அதில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தது, தந்தைக்கு ஏதாவது உடல் நலத்தில் இருந்தது. ஸோ இதெல்லாமுமே உங்களுடைய பூர்வீக சொத்து அதெல்லாம் உங்களுக்கு எதாவது கைக்கு வரணும். இதெல்லாமே உங்களுக்கு அனுகூலமான டைமாக இந்த குரு பயிற்சி அமைய போகுது. அது எப்போது குரு பயிற்சியாக போகுது? மே 18ஆம் தேதி. மே 18ஆம் தேதி ராகு கேது வருவாங்க, பயிற்சி ஆகிறாங்களா. மே 14ஆம் தேதியே குரு உங்களுடைய ராசிக்கு வந்துடுவாங்க. ஸோ அதுக்கு பிறகு குரு 2ஆம் இடத்திற்கு அக்டோபரில் பயிற்சி ஆனாலும் உங்களுடைய ஜீவனஸ்தானத்தை 10ஆம் இடத்துல பார்க்க போகிறாரு. 10ஆம் இடத்துக்கு சனி போக போகுது. ஏன்னா அவர் மார்ச் 29ஆம் தேதியே 10ஆம் இடமாகிய ஜீவனஸ்தானத்துக்கு சனி போகிறாரு. அது பற்றி என்ன பண்ண, என்னோடய தொழிலை அஃபெக்ட் பண்ணிவிடுவானா? இல்லை, அஃபெக்ட் பண்ணாது. ஏன் கடினமாக முயற்சி, இவ்வளோ நாள் நீங்கள் என்ன ஆகுன்னே தெரியாமல் நீங்கள் இப்படி எங்கிட்டாவது ஒரு பக்கம் போய் நம்மளும் எதையாவது ஒன்று பண்ணணும்னு பண்ணிட்டு இருந்துருப்பீங்கல்ல. இப்போது என்ன பண்ணணும்னு தெரிஞ்சிடும், எப்படி இருக்கணுங்கிறது தெரிஞ்சிருக்கும். அதுக்கான சோர்சஸ் எல்லாமே அங்கங்கே தடையாக இருக்குது. இது நான் அதை பண்ணிடுவேன், அது வந்துச்சுன்னா நான் இதை பண்ணிடுவேன் அப்படின்னு நினச்சிட்டு இருந்திருப்பீங்கல்ல. இப்போ இதெல்லாம் வந்துச்சுன்னா எல்லாம் பண்ணிடுவேன்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் வரும். நீங்கள் அதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும்போது நீங்கள் இன்னமும் கடினமாக முயற்சிகள் போட போகிறீங்க, செய்ய போகிறீங்க. ஸோ உச்ச குருவோட பார்வையில் ஜீவனஸ்தானம் இப்போ சனியின் மேல் வரப்போகுது. அக்டோபரில் உச்சகுருவோடைய பார்வையும் உங்களுடைய தொழில் ஸ்தானத்துக்கு கிடைக்க போகுது. அதற்கு முன்னாடி உங்களுடைய 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்திற்கும் குரு பார்வையை கொடுக்க போகிறாரு. ஸோ உங்களுக்கு பாக்கியம், கையிருப்பு, தனம் வரவு இருக்க போகுது. அதுவே உங்களுக்கு தொழிலையும் ஒரு நல்ல முன்னேற்றத்தை கொண்டு கொடுக்க போகுது. 10ஆவதுக்கு லைஃப் பார்ட்னர்ஸ் மூலமாக அவர்களுடைய தொழில் பார்ட்னர் இவர்கள் எல்லாமும் அவர்களும் உங்களுக்கு கை கொடுக்க போகிறாங்க. 3ஆம் இடத்தில் அமர்ந்த கேது, 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானமாச்சு, அதில் கேது இருக்கே. ஸோ என்ன உங்களுடைய கேது அது எதாவது முயற்சியை கெடுத்து விட்டுடுமா அப்படின்னா இல்லை, முயற்சியில் ஒரு மாற்றத்தை கொண்டுட்டு வரும். கேது ராகு கேதுக்கள் வரும்போது அந்த இடத்துல ஒரு மாற்றத்தை கொண்டு வந்துடும். உடனே நீங்கள் எப்போதுமே ஒரு ஃபார்மேட்டில் இந்த ஃபார்மேட்டில் ஒன்று பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா இப்போ ஃபார்மேட்டை சேஞ்ச் பண்ணிவிடும். ஓகே, இந்த ஃபார்மேட் கை கொடுக்கல, இன்னொரு ஃபார்மேட் எடுத்துக்கலாம், ஸோ இப்படி போடலாம், இப்படி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சேஞ்ச் பண்ணிவிடும். உங்களுடைய நண்பர்கள் வட்டத்தில் ஒரு சேஞ்சஸை கொண்டுட்டு வரோம். எவ்வளோ நாள் ரொம்ப நாளாக பார்க்கணும் கேட்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன் ஒரு பழைய காலத்து ஃப்ரெண்ட்ஸு அவங்க அவங்கள அவங்க மூலமாக இப்போ ஏதாவது ஹெல்ப் பண்ணுறது, அவங்கள உங்களுக்கு திரும்ப பழைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் போய் சந்திக்கிறது, அல்லது புது நண்பர்கள் இப்போ இருக்கிற புது நண்பர்கள் வட்டம் உங்களுக்கு உருவாகிறது. ஸோ இந்த மாதிரி நண்பர்கள், அதாவது ஒரு வேற்று மதத்தினர், மாற்று மதத்தினர், நீங்கள் இந்துவாக இருக்கிற பட்சத்தில் ஒரு கிறிஸ்தவரும் இஸ்லாமியரும் உங்களுக்கு உதவி பண்ணலாம். ஸோ இப்படி மாற்று மதத்தினருடைய உதவி, சகாயஸ்தானத்தில் இருக்க கேது ஒரு மாற்றத்தை கொண்டுட்டு வரும். உங்களுடைய சர்க்கிள் க்ளோஸ், நீங்கள் பேசுகிற சர்க்கிளில் ஒரு மாற்றத்தை கொண்டுட்டு வரணும். உங்களுடைய அல்லது நீங்கள் குடியிருக்கிற வீட்டை விட்டு வேற ஒரு இடத்திற்கு நீங்கள் மாறலாம். அந்த மாற்றம் உங்களுக்கு வேற ஒரு சர்க்கிளை கிரியேட் பண்ணிவிடும், பார்க்க நெய்பர்ஸ் அப்படிங்கிறது.
அதே மாதிரி ஏதாவது வேலையில் வந்து ஒரு மாற்றத்தை நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டரான சேலரியில் உங்களுக்கு வேறு ஒரு வேலை கிடைக்கலாம். ஸோ அது உங்களுக்கு ஒரு வந்து கொலீக்ஸ்லலாம் ஒரு டிஃப்ரென்ஸ், ஒரு மாற்றத்தை கொண்டுட்டு வரும். ஸோ இந்த மாதிரி ஒரு இவ்வளோ நாள் வரைக்கும் உங்களுடைய பங்காளிகளோட ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருந்தது. இப்போது அது அவர்கள் அந்த பிரச்சனைகளை மறந்துட்டு வந்து உங்ககிட்ட பேசலாம். இந்த மாதிரி குடும்ப உறுப்பினர்கள் கூட ஒரு மாற்றம். ஏற்கனவே இப்போ சண்டை போட்டுட்டு இருக்கவங்க ஆனால் இப்போ எங்கிட்ட வந்து நல்லா பேசுகிறாங்க அப்படின்னு உங்களுக்கு ஃபீல் ஆகலாம். ஸோ இதெல்லாம் தான் இந்த 3ஆம் இடத்துல சகாயஸ்தானத்தில் வர கேது. ஸோ கெட்டது பண்ணுறதுக்கான கிரக நிலைகள், கிரக அமர்வுகள் இந்த வருடத்தில் பெருசாக உங்களுக்கு எதுவும் இல்லை. மெயினாக ஏன்னா மற்ற மாத கிரகங்கள்லாம் கூட ஓகே, உங்களுடைய ராசிநாதன் நல்லா இருக்க போகிறாரு. 4ஆம் இடத்தை சனி பார்க்க போதே 10ஆம் இடத்துல இருந்து அப்படின்னா ஜீவனஸ்தானத்தில் சனி வந்து ரொம்ப வயதானவர்களாக இருப்பேன். சனியுடைய பார்வை 4ஆம் இடமாகிய சுகஸ்தானத்திற்கு விழும்போது சிறு சிறு உடல் தொந்தரவுகள் இருக்கும் வயதிற்கேற்ற போல். அதற்காக அது ரொம்ப பெரிய பிரச்சனையை கொண்டு தருமானா அப்படி வர்றதுக்கு வாய்ப்பு கிடையாது. அப்படிலாம் கிடையாது. தொழிலில் ஏதாவது கடினமான உழைப்பு போட வைக்கும், கடினமான அலைச்சலை போட வைக்கும், ரொம்ப டயர்டாக்க வைக்கும். ஸோ இந்த மாதிரி இதை வந்து 10ல் அமர்ந்த சனி கூடவே உங்களுடைய அதாவது ஓய்வு இல்லாமல் உழைக்க வைக்கும். நிம்மதியாக படுத்து எழுந்திரிச்சு போகாமல் இல்லை அந்த வேலையை முடிக்கணும் இந்த வேலையை முடிக்கணும் ஆர்வத்தோடு போவீங்க. ஏன்னா உங்களுடைய ராசியில் இருக்கிற குரு உங்களை வந்து பாசிட்டிவாக ஃபீல் பண்ண வைப்பார். இவ்வளோ நாள் வரைக்கும் வாய்ஸில் ஒரு டல் இருந்தது, எங்கள் ஒரு எரிச்சல் இருந்தது, இது நடக்குமானதான ஒரு பயம் இருந்தது. அதெல்லாம் இப்போ இருக்க தேவை இருக்காது. இப்போ உங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சி பிறக்கும், உங்களோட ஒரு கான்ஃபிடென்ஸ் இருக்கும். கான்ஃபிடென்ஸ் லெவல் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறத பார்ப்பீங்க, இறை நம்பிக்கை அதிகமாக இருக்கிறத பார்ப்பீங்க. ஏதாவது ஒரு உங்களுடைய தெய்வ வழிபாடுகளை நீங்கள் இதுக்கு முன்னாடி ஏதாவது பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அது இப்போ பண்ணணும். அதற்கான இதெல்லாமே வந்து அதுக்காக நீங்கள் ஏதாவது ஒரு சிரத்தை எடுத்து நிறைய டெம்பிள்ஸுக்கெலாம், கோவில்களுக்கு இதுக்கெல்லாம் வந்து போயிட்டு வர்றது, அது சார்ந்த விஷயங்கள் நீங்கள் வந்து நிறைய ஈடுபாட்டோடு போய் பண்ணுறது. ஏதாவது சன்னியாசிகள், சாதுக்கள், யோகிகள், இவர்களுடைய மகான்கள், இவர்களுடைய வாழ்க்கை வரலாறு, அவர்களுடைய சமாதி இதெல்லாம் போய் தரிசனம் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி 3ஆம் இடத்துல இருக்கிற கேது அதுக்காக உங்களை சின்ன சின்ன பிரயாணங்களை பண்ண வைக்கும். இதுதான். ஆக உங்களுடைய லாபஸ்தானம் நல்லா இருக்குது. லாபஸ்தானத்துக்கு ராகு வந்திருக்கு, அது வந்து கெடுதல் பண்ணாது. யோகக்காரகன் ராகு குரு பார்வையில் இருக்க போகிறார். வேற என்ன வேணும்? லாபத்தை கூட்டி கொடுக்கணும் இல்லையா? பொருளாதாரத்தை அந்த இடத்துல ராகு உங்களுக்கு கண்டிப்பாக நிச்சயம் கொடுப்பார். அதில் வந்து எந்த மாற்றமும் இல்லை. 2ஆம் இடம் தனஸ்தானத்தில் எந்த நெகட்டிவ் பிளாலன்ஸ்லாம் எதுவும் கிடையாது. ஸோ சனிப்பார்வை கிடையாது. செவ்வாயும் நீச்சத்துலேருந்து அவரும் ஜூன் மாதத்துக்கு வந்து மூவ் ஆகிடுவார். ஸோ வந்து அதனால் 2ஆம் இடத்துல பெரிய பாவகிரகங்களும் இருக்க போகிறது இல்லை. ஸோ தனஸ்தானம் சுத்தம். திருமணம் கண்டிப்பாக இப்பொழுது திருமணத்திற்கான வாய்ப்புகள் கைகூடும். என்றால் 7ஆம் அதிபதி லக்னத்திலே, கலத்திரஸ்தானாதிபதி லக்னத்திலே இருக்குது. திருமணம் கைகூடும். அல்லது ஏற்கனவே திருமணமாக இருக்குது, நாங்கள் வந்து சண்டை சச்சரவோடு இருக்கும், அதெல்லாம் சரியாகும். குடும்ப ரிலேஷன்ஷிப் எல்லாமே இது பண்ணும், சரியாகும். பிறகு புத்திரம் வகை எல்லாமே படிச்சிட்ருக்கீங்க, 5ஆம் இடத்திற்கு குரு பார்வை இருக்குது. மேற்படிப்பு உங்களுடைய விருப்பம் போல் நீங்கள் மேற்படிப்பை எடுப்பதற்கான டைம் இது. ஸோ வந்து நல்ல காலேஜ் நல்ல இது கிடைக்க போகுது. பிறகு வந்து 4ஆம் இடத்துல சனி பார்வை இருக்கேன், என்னோடய மார்க்கை குறைச்சிடுமா அப்படிலாம் கிடையாதுமா. அதுக்காக மார்க்கு குறைச்சணும் இல்லை, நீங்கள் எக்ஸாமுக்கு கொஞ்சம் அதிகமாக உங்களை ஆர்டர் போட்டு எக்ஸாம் எழுத வைக்கும். ஆனாலும் உங்களுடைய ராசிநாதன் வந்து அங்கே வந்து ஸ்ட்ராங்காக இருக்க தான் போகிறாரு. ஸோ அதனால் அதிகமான எஃபோர்ட் போட்டு உங்களுக்கு வந்து அதுக்கான ரிசல்ட்டை கொடுக்கும். அதனால் ஸோ எல்லாருக்குமே வந்து ஒரு மாதிரி நெகட்டிவாக இல்லைங்க. அதுக்காக ரொம்ப பாசிட்டிவாக இருக்கான்னா ஓரளவுக்கு பாசிட்டிவாக இருக்கும். சுயஜாதக தசாபுத்தியும் நல்லா இருக்குன்னா இன்னும் நல்லாவே இருக்கும். ஏன்னா 10ல் ஒரு பாவையாவது இருக்கணும், சனி தான் இருக்கார். ஸோ அதுவும் கெடுதல் கிடையாது. ராகு யோகக்காரகனாகி பாக்கியஸ்தானத்தில் இருப்பதும் நல்லது தான். ராசியில் குரு அமர்வதும் நல்லது தான். மற்ற கிரகங்கள் எதுவும் உங்களுக்கு பெருசாக கெடுதல் பண்ணுற கிரகங்கள் கிடையாது. ஏன்னா மாத கிரகங்கள் சூரியனாகட்டும், சுக்கிரனாகட்டும், சந்திரனாகட்டும், இவர்களை யாருமே உங்களுக்கு வந்து கெடுதல் பண்ணவங்க கிடையாது. ஸோ ஆக மிதுன ராசிக்கு நிறைய வாய்ப்புகளும் வரும். உங்களுடைய முயற்சிக்கும் இப்பொழுது வந்து முயற்சிகள் கை கொடுக்கும். அல்லது உங்களுடைய ஒரு முயற்சியில் ஒரு சேஞ்சஸை நீங்களே கொண்டுட்டு வந்து மாற்றுப்பாதையை உருவாக்கி உங்களுடைய தொழிலில் ஜெயிக்கிறதுக்கான டைமாக இது அமையும். இப்போ சிலருக்கு வந்து ஏதாவது வேலையை சொந்த தொழிலை விட்டுட்டு வேலைக்கு போகலாம், அல்லது வேலையை விட்டு சொந்த தொழிலுக்கு வரலாம் அப்படிங்கிற இது வரும். அந்த கன்ஃபியூஷன்ஸ் மட்டும் உங்களோட சுயஜாதகத்தை நீங்கள் செக் பண்ணிவிட்டு தொழிலாக வேலையாங்கிறத வந்து முடிவு பண்ணிக்கோங்க. ஆனால் கோச்சாரம் அதற்கு ரெண்டுக்குமே ஃபேவரபுளாக தான் இருக்குது.
ஓகே. ஸோ ஆக அதுவும் உங்களுக்கு ஓகே. ஹெல்த் வைஸில் அம்மாவோட ஹெல்த்து, ஏன்னா சனி பார்வையில் இருக்கும்போது சிலர் வேலைக்காக உட்காந்து நல்லா தூங்கி எந்திரிக்க முடியாது, அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கும். சிலர் வந்து பேரண்ட்ஸ் அம்மா கிட்ட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கும். ரொம்ப வயதான அம்மாவாக இருக்கும்போது அவங்களுக்கு சில ஹெல்த் பேரண்ட்ஸ் யாருக்காக இருந்தாலும், வயதானவர்களுக்கு உங்களுடைய பேரண்ட்ஸோ அது மாதிரி இருந்தாலும், இல்லை நீங்களே வயதானவர்களாக இருந்தபோது ஹெல்த்தில் சில வந்து பேசிக்காக அது எடுக்க வேண்டிய ஒரு அக்கறையை எடுத்துக்கோங்க. மற்றபடி நெகட்டிவாக இருக்கிறதுக்கு இந்த இதில் 2025 அப்படி எதுவும் இல்லை. ஆல் தி பெஸ்ட். கிடைக்கிற சான்சஸை பெஸ்ட்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. இந்த வருஷம் உங்களுக்கான வருஷம். இப்போ நீங்கள் பார்த்தது உங்கள் ராசிக்கான புத்தாண்டு ராசி பலன். இந்த ராசியோட நீங்கள் என்ன லக்னமோ அந்த லக்னத்துடைய ராசி பலனையும் சேர்த்து பார்த்துக்கோங்க. ஏன்னா ராசி லக்னம் ரெண்டுமே நல்லா இருக்கும்போது உங்களுக்கு இந்த நியூ இயரோடைய இது வந்து இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். அதாவது ப்ரெடிக்ஷன் வந்து உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் துல்லியமாக வரும். உதாரணத்துக்கு நீங்கள் வந்து ஒரு மேஷ ராசியில் இருக்கீங்க, உங்களுடைய லக்னம் வந்து ஏன்னா மேஷத்திற்கு சனி 7 சனி ஆரம்பிக்குது அப்படின்னு வந்து பயந்துட்டு இருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். பட் உங்களுடைய லக்னத்துக்கு வந்து இந்த சனி வந்து நல்ல பொசிஷனில் தான் இருக்கார். அப்படிங்கும்போது நீங்கள் வந்து ஒரு ரிஷப லக்னமோ மிதுன லக்னமோ அல்லது வந்து துலாம் லக்னமோ, ஸோ இப்படி ஒரு நல்ல மகர லக்னமோ, இப்படி நல்ல ஒரு லக்னத்துக்கு வந்து உங்களுக்கு வந்து சனி நல்ல ஒரு இடத்துல பயிற்சியாகி இருக்கும்போது இந்த 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 பலன், இந்த ஏழரை இம்பேக்ட் வந்து ரொம்ப உங்களை அஃபெக்ட் பண்ணாது. உங்களுக்கு அது ரொம்ப கடினமாக ஃபீல் பண்ணாது. ஒரு 50% தான். ஸோ ராசி பாதி லக்னம் பாதி. ராசி 50%னா விதியும் மதியும், விதி பாதி மதி பாதிங்கிற மாதிரி உங்களுடைய ராசிங்கிறது உங்களுடைய மனம், மதி. ராசி தான் சந்திரன், ராசி மதி. உங்களுடைய விதிங்கிறது லக்னம். ஸோ விதி பாதி மதிப்பாதி அப்படிங்கும்போது உங்களுடைய லக்னத்திற்கு இந்த ராசி பலன் நன்றாக இருக்கிற பட்சத்தில் உங்களுடைய ராசிக்கான இந்த பலன் வந்து அது நெகட்டிவாகவே இருந்தால் கூட பெருசாக அஃபெக்ட் பண்ணாது. ராசியும் லக்னமும் ரெண்டும் ஒன்றாகி வருது அப்படிங்கும்போது அப்போ வந்து நல்லதாக இருந்தாலும் ரொம்ப நல்லா இருக்கும், கெட்டதாக இருந்தாலும் கொஞ்சம் அழுத்தி செய்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான். அப்போது நீங்கள் ராசி உங்கள் உதாரணத்துக்கு நீங்கள் மேஷ ராசி மிதுன லக்னம்னா மேஷம் மிதுனம் ரெண்டுக்கும் சேர்த்து ஒரு பலன் பார்த்துக்கோங்க. அந்த பலன் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் துல்லியமாக நடக்கிறது போல் உங்களுக்கு தெரியும். இன்னும் துல்லியமாக போகணும்னா அந்த ஒவ்வொரு இப்போது டிரான்சிட் ஆகிற கிரகங்கள் மேலே உங்களுடைய கோச்சார் உங்களுடைய பிறந்த ஜாதகத்தில் மிதுனத்தில் வந்து இப்போ குரு வந்து கோச்சாரத்தில் போக போகிறாரு. ஆல்ரெடி மிதுனத்தில் உங்களுக்கு பிறந்த காலத்தில் ராகு இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் ராகு மேலே குரு போகும்போது வர்ற இம்பேக்ட் அந்த மாதிரியும் அது இன்னும் கொஞ்சம் துல்லிய பலன்களில் இன்னுமே போகும். ஸோ பிறந்த ஜாதகத்தில் உங்களுக்கு தசாபுக்தி என்ன நடக்குது, என்ன கிரகம் அந்த இடத்துட்டு அமர்ந்திருக்கு, மீனத்தில் வந்து சனி மாற போகிறாரு, மீனத்துக்கு போக போகிறாரு அப்படிங்கும்போது இப்போது ஆல்ரெடி மீனத்தில் உங்களுக்கு என்ன கிரகம் அங்கே பிறந்த ஜாதகத்தில் இருக்குது. ஸோ இதையெல்லாம் பேஸ் பண்ணியும் அது சம்மந்தப்பட்ட விஷயங்களும் உங்களுக்கு நடக்கும். இது உங்களுடைய பிறந்த ஜாதக சார்ட்டு தெரிஞ்சிருந்ததுன்னா பார்க்கலாம். அல்லது உங்களுடைய தசா புத்தியை மட்டும் என்ன தசா என்ன புத்தி நடக்குது அது என்ன அப்படிங்கிறத ஒரு மேலோட்டமாக நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஓகே. இது கோச்சாரத்தில் இதெல்லாம் நடக்க போகுதுங்கும்போது நீங்களே இந்த இயர் என்னென்ன நடக்க போகுது, அடுத்து என்ன நடக்குங்கிறது ஓரளவுக்கு உங்களுக்கே வந்து தெளிவாக புரிஞ்சிடும். ஸோ இப்படி தான் இருக்க போகுது. ஓகேங்க, நன்றி. இது மாதிரி ஒவ்வொரு ராசிக்குமான ராசி பலனை எவ்ரி இயர் போட்டுட்ருப்போம், ஒவ்வொரு மாதமும் போடுறோம். நீங்கள் தவறாமல் செக் பண்ணிக்கோங்க, மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். வணக்கம்.